வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நல்லா அருமையான அவல் பாயசம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக குயிக்காக பண்ணிடலாம். இது கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கும் போது கூட நீங்கள் செய்து சாப்பிட்லாம். வாங்க இப்போ இந்த சுவையான பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சுட்டு மெஷரிங் கப்பால் 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே இதே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 3/4 கப் வெல்லன்றது மிதமான ஸ்வீட்டோடு இருக்கும். நீங்கள் 1 கப் வரைக்கும் கூட சேர்க்கலாம். இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட 1/4 கப்புக்குமே குறைவான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க. நம்ம வெள்ளைப்பாக ஆற வச்சு தான் சேர்க்கணும். இப்போ அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுற வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதில் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா வெள்ளை அவல் எடுத்துருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இப்போ இந்த அவல் நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அவல் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். வெள்ளையை அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று வெள்ளை பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தால் போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. இப்போ அடுப்பில் வேறு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்துட்டு பாலை நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 10 பாதாம் 10 முந்திரி ஊற வச்சு வச்சுருந்தேன். பாதாம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாகவே வரும். இப்போ தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த முந்திரி பாதாம் எல்லாத்தையும் மிக்சி கப்பில் சேர்த்துட்டு அது கூடவே 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூளாக வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். இல்லை தூளாக இல்லாததுனால நான் மிக்சி கப்பில் இது கூடவே சேர்த்து அடிச்சுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் பாதாம் முந்திரி எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாலுமே நல்லா கொதி வரப்போகுது. இப்போ இதுமாதிரி பால் நல்லா கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி பாதாம் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துட்டு அது கூடவே மிக்சி கப் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட பரவாயில்ல. இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருந்த பாதாம் முந்திரி வெந்துட்டு இந்த பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதித்து திக்காகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த அவளை இது கூடவே சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த அவல் நல்லா வெந்து வந்துடும். இது கெட்டி அவல் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரைஞ்சி போகாமல் இருக்கும். லேஸ் அவல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாயசம் ரொம்ப தடன்னு ஆகிட்டு கரைஞ்சி போன மாதிரி. கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாலுமே நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது லைட்டாக ஆச்சுன்னா நல்லாவே கெட்டி கொடுத்து வந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த பால் எல்லாத்தையும் ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக ஆற விட்டுருந்தேன். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தண்ணியாக இருந்து. இப்போ பாருங்கள் நல்லா அந்த அவல் பாலெல்லாம் உறிஞ்சிட்டு திக்காகிடுச்சு. இப்போ ரெண்டுமே ஆறி இருக்குது. அவல் நம்ம சேர்த்து வச்சுருந்த வெள்ளை பாகு இந்த மாதிரி நல்லா ஆறின பிறகு சேர்த்தோம்னா தான் நம்ம சேர்த்துருந்த பால் திரிஞ்சு போகாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை திரும்ப அடுப்பு பற்ற வச்சு இங்கே கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்புமே நீங்கள் இப்போ தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பழம் கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் ஒரு 10 முந்திரி கொஞ்சமாக உலர் திராட்சை கருப்பு திராட்சை பொரித்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுருங்க. நமக்கு நல்ல சுவையான அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை மறுபடியும் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.